ஹாய், இது உங்கள் ரைம்ஸ் நெக்ஸ்ட். இந்த வீடியோ டெஸ்ட் நம்பர் 14ஓட ஆன்சர் கீ. நாம 30 ஃப்ரீ டிஎன்பிசி மேக்ஸ் டெஸ்ட் எழுதிட்டு இருக்கோம். அதுல 14th டெஸ்டோட ஆன்சர் கீ தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டெஸ்ட் அளவியல்ல 4th டெஸ்ட். நாம மொத்தம் அளவியல்ல 4 டெஸ்ட் பிளான் பண்ணியிருந்தோம். 4 டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த 4th டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ தான் இது. இந்த டெஸ்டோட ப்ராசஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் போர்ஷன் பாடப்புத்தகத்துல புதிய பாடத்திட்ட பாடப்புத்தகத்துல எந்த பேஜ்ல இருக்கு அப்படின்றத போர்ஷனை தரோம். அந்த போர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ற வீடியோ தான் கண்டென்ட் எக்ஸ்பிளேஷன் வீடியோ. அதுக்கு அடுத்து டெஸ்ட். அந்த டெஸ்ட் 2 ஃபார்மேட்ல ஒரு பிடிஎஃப் ஃபைலா தரோம், ஆன்லைன் டெஸ்ட் லிங்க் தரோம். நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா இமிடியேட்டா யூ கேன் ரைட் அ டெஸ்ட். ஆன்சர் உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்து தான் அந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீயை நம்ம ரிலீஸ் பண்றோம். ஸோ இது 14th டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு உருளையின் வலைப்பரப்பு ஃபார்முலா, டைரக்ட் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு உருளையின் வலைப்பரப்பு ஃபார்முலா, டைரக்ட் ஃபார்முலா நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இங்க உருளையின் வலைப்பரப்பு இஸ் ஈக்குவல் டு 2 பை RH. இரண்டாவது கொஸ்டின், சமமான ஆரமும் உயரமும் கொண்ட ஒரு நேர்வட்ட உருளையின் வலைப்பரப்பு அதன் அடிப்பரப்பை போல் டேஷ் ஆக இருக்கும். உருளையின் வலைப்பரப்பு மேலவே இருக்கு 2 பை RH. இதுல ஆரமும் உயரமும் சமம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச்சுக்கு பதில் நான் ஆர்னு போடுறேன். 2 பை ஆர் இன்ட்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு 2 பை ஆர் ஸ்கொயர். உருளையின் அடிப்பரப்பு, உருளையோட அடியில வட்டம் தான் இருக்குது. ஸோ அடிப்பரப்புன்றது வட்டத்தோட பரப்பு. வட்டத்தோட பரப்பை போல் எத்தனை மடங்கு இருக்கு? வட்டத்தோட பரப்பை போல் எத்தனை மடங்கு இருக்கு? 2 மடங்கு ஆகும். ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சதுர மீட்டர். அதன் விட்டம் காண்க. கோளத்தோட புறப்பரப்பு ஃபார்முலா நமக்கு தெரியும். 4 பை ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 154. 4 into 22 by 7 into r square is equal to 154. கேன்சல் பண்ணலாம். 2 டேபிள்ல 11, இங்க 7 7. அகைன் கேன்சல் 11 டேபிள்ல 1, இங்க 7. r square is equal to, இங்க டிவிஷன்ல இருக்குது, அந்த பக்கம் மல்டிபிளிகேஷன்ல போகும். இங்க மல்டிபிளிகேஷன்ல இருக்குது, அங்க டிவிஷன்ல போகும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 7 by 2. 7 by 2ன்றது 3.5. 3.5 ஆன்சர் இருக்கா? இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கலாம். கண்டிப்பா தப்பாயிரும். ஏன்னா விட்டம் தான் கேட்டிருக்காங்க. விட்டம்ன்றது 2r. 2 into 3.5 is equal to 7 meter is the answer. Fourth question, ஒரு கோளத்தின் புறப்பரப்பு மற்றும் அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு ஆகியவற்றின் விகிதமானது. கோளத்தின் புறப்பரப்பு ஃபார்முலா 4 பை ஆர் ஸ்கொயர் இஸ் டு அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு, அரைக்கோளத்தோட வலைப்பரப்பு 2 பை ஆர் ஸ்கொயர். விகிதம் கேட்குறாங்க. பை பை கேன்சல், ஆர் ஸ்கொயர் கேன்சல். 4:2 தான் இருக்கு. கேன்சல் பண்ணோம்னா 2:1. So 2:1 is the answer. Fifth question, ஒரு கூம்பின் இடைக்கண்ட சாய்ஈரம் 5 cm L கொடுத்துருக்காங்க. அதன் இரு ஆரங்கள் 4 1. இதுல பெருசு வந்து 4 தான், கேபிட்டல் ஆர். சின்னது 1, ஸ்மால் ஆர். இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பை காண்க. இடைக்கண்டத்தோட வலைப்பரப்பு பை இன்டு ஆர் பிளஸ் ஆர் எல். பையோட வேல்யூ ஆப்ஷன்ல அப்படியே இருக்கு, அதனால பை அப்படியே வச்சுக்கலாம். ஆர் 4 plus 1, எல் வந்து 5.
So 4 plus 1, 5. 5 5s are 25. 25, 5 is the answer. ஒரு கோளத்தின் ஆரம் 25% அதிகரிக்கும் போது அதிகமாகும் புறப்பரப்பின் சதவீதம் காண்க. கோளத்தோட ஆரம் 25% அதிகரிக்கிறது. இங்க பரப்பு அதிகரிக்குது. சரிங்களா? பரப்பு அப்படின்றது ஆன்சர் நம்ம என்ன எழுதுவோம்? ஸ்கொயர், சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர், மீட்டர்னா மீட்டர், என்ன அலகு கொடுக்குறாங்களோ அது எழுதுவோம். ஜஸ்ட் ஸ்கொயர் பண்றது தான். இங்க ஸ்கொயர் என்னும் போது 2 முறை. அப்போ x is equal to 25%, y is equal to 25%. அதிகரிக்குதுன்னு தானே கொடுத்துருக்காங்க. அப்போ x plus y plus xy by 100 ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 25%, 25 plus 25 plus 25 into 25 by 100. 25 plus 25, 50 plus this is 625 by 100. Decimalize பண்ணீங்க அப்படின்னா 6.25 add பண்ணீங்கன்னா 56.25% is the answer. உயரம் 2 மீட்டர், அடிப்பரப்பு 250 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க. உருளையோட கன அளவு πr square h. Formulas, it's very important. Formulas தெரியலன்னா உங்களால இதை ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த டெஸ்ட்டுக்கான கண்டென்ட் லேர்னிங் வீடியோவை முழுசா பாருங்க. அதுக்கப்புறம் புக்கை ரிவைஸ் பண்ணுங்க. அதுக்கடுத்து டெஸ்ட் எழுதுங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க ஆன்சருக்கு பார்த்துக்கிட்டு கொஸ்டின் பேப்பரை பார்த்தீங்கன்னா நோ யூஸ். ஸோ இந்த ப்ராசஸை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுங்க. πr ஸ்கொயர் h இதுதான் உருளையோட கன அளவு. அடிப்பரப்புன்னு கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இது பிரிசம்ல இருக்கு. பிரிசம்னாவே கன அளவு அடிப்பரப்பு இன்ட்டு உயரம் கொடுத்துருந்தேன். அடிப்பரப்பு πr ஸ்கொயரு, இது உயரம். அடிப்பரப்பு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 250. உயரம் 2 இஸ் ஈக்குவல் டு 500 கன மீட்டர். இங்க சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கேன். கன மீட்டர். 500 கன மீட்டர் is the answer. நேர்வட்ட கூம்பின் கன அளவு சொல்லியிருந்தேன். என்னது? உருளையோட கன அளவுல 1/3. உருளையோட கன அளவு πr ஸ்கொயர் ஹ்னா அதுல 1/3 1/3 πr ஸ்கொயர் h. 45 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு இடைக்கண்டத்தின் இருபுற ஆரங்கள் முறையே 28 சென்டிமீட்டர் மற்றும் 7 சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் கன அளவு ஃபார்முலா இடைக்கண்டத்துக்கு 1/3 πh r ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் பிளஸ் rr. 1/3 π வேல்யூ 22/7 into h ஓட வேல்யூ 45. r, this is r, this is small r. 28 square plus 7 square plus 28 into 7. Cancel பண்ணலாம். 3 ones are 3, 5. 22/7 into 15 into 28 square 784 plus 49 plus 196 is equal to 22/7 into 15 into 1029. 7 1 is 7, 7 1 is 7, 32, 32ன்றது 4 times 28, 4, this is 7 times. So 22 into 15 into 147 is equal to 48510 is the answer. 48510 is the answer. இரு கோளங்களின் ஆரங்களின் விகிதம் 4:7 எனில்
அவற்றின் கன அளவுகளின் விகிதம். ஆரம் கொடுத்திருக்கிறாங்க. ஆர் முதல் கோலத்தோட ஆரம் வந்து 4, இரண்டாவது கோலத்தோட ஆரம் 7. ஸோ இது விகிதமாக இருக்கு. அது ஆரமாக மாத்திரம்னா this is 4x, R2 is equal to 7x. கன அளவுகளின் விகிதம் 4/3 pi R1 cube is to 4/3 pi R2 cube. Pi cancel, 4/3 cancel. R1 cube, that is 4x whole cube is to 7x whole cube. 4 cube x cube is to 7 cube x cube. X cube x cancel, 4 cube 64, 7 cube 343 is the answer. களிமண் கொண்டு செய்யப்பட்ட 24 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பை ஒரு குழந்தை அதே ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றுகிறது. கூம்பை என்னவா மாற்றுது? உருளையா மாற்றுது. எனில் உருளையின் உயரம் காண்க. இப்படி கன்வர்ஷன் வந்தாவே அதோட கன அளவு தான். கூம்போட கன அளவு 1/3 pi r square h is equal to, இதோட ஆரம் வேற, அதே ஆரம் தானே கொடுத்துருக்காங்க. சரி, ஆரம் சமம், உயரம் வேற, pi r square h2. உயரம் மட்டும் மாறுபடுது, அதே ஆரம்னு கொடுத்துருக்காங்க. அதே ஆரம். pi cancel, r square cancel. இப்போ பாருங்க, 1/3 கூம்போட உயரம் கொடுத்திருக்காங்க 24 is equal to h2. ஓர் முன் 3, 8 முன் 24. So h2 is equal to 8 is the answer. சமமான விட்டம் மற்றும் உயரம் உடைய ஓர் உருளை, ஒரு கூம்பு, ஒரு கோளத்தின் கன அளவுகளின் விகிதம். சமமான விட்டம், மூன்றுத்துக்கு சமமான விட்டம் இருக்கு. அந்த விட்டம் உயரத்துக்கு சமமா இருக்கு. அப்போ 2r is equal to h. விட்டத்துக்கு உயரம் சமமா இருக்கு. So 2r is equal to h. இப்போ உருளை, கூம்பு, கோளம். உருளையோட கன அளவு pi r square h is to, கூம்போட அளவு 1/3 pi r square h. கோளத்தோட கன அளவு 4/3 pi r square, pi r cube. pi எல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ h க்கு பதிலு 2r அப்ளை பண்றேன். r square into 2r is to 1/3 r square, h க்கு பதிலு 2r is to r cube. r cube, 2 into r cube is to 2r cube by 3 is to 4/3 r cube. இப்போ நம்ம r cube cancel பண்ணிடலாம். 2 is to 2/3 is to 4/3. just 3 ஆல மல்டி பண்ணோம்னா 6 is to 2 is to 4. காமனா 2 டேபிளால டிவைட் ஆகும். So divide by 2, we can get 3 is to 1 is to 2 is the answer. 3 is to 1 is to 2. ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த உருளை, கூம்பு, கோளம் இருக்கு இல்லையா, இந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம்னா இந்த ஆர்டரும் சேஞ்ச் ஆகும். ஸோ வெறும் ஆன்சரை மட்டும் வச்சுக்கிட்டு மெமரைஸ் பண்ணி நம்ம இந்த கொஷினை போடணும்னு நினைக்காதீங்க. இங்க உருளை, கூம்பு, கோளம்ன்றதுக்கு
இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆர்டர் சேஞ்ச் ஆகும். ஸோ பார்த்துக்கோங்க. 15 சென்டிமீட்டர் உயரமும் 16 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் வலைப்பரப்பு. முதல்ல விட்டத்தை ஆரமாக மாற்றலாம். ஆரம் இஸ் ஈக்குவல் டு 16/2 இஸ் ஈக்குவல் டு 8. உயரம் கொடுத்துருக்குறாங்க. உயரம் எவ்வளோ? 15. கூம்போட வலைப்பரப்பு பை ஆர் எல். எல் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். எல் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் h ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச்சோட வேல்யூ 15 இல்லையா? 15 ஸ்கொயர் 225 பிளஸ் 8 வந்து 8ஓட ஸ்கொயர் 64 இஸ் ஈக்குவல் டு 982. 289ஓட ஸ்கொயர் ரூட் 17. இப்போ நமக்கு L தெரியும், R கொடுத்துருக்குறாங்க 22/7. ஆப்ஷன்லயே பை கொடுத்துருக்கிறதுனால பை அப்படியே வச்சுக்கலாம். ஆரம் 8, L 17. 8 into 17 is equal to 136 pi. 136 pi is the answer. x சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோளம் அதே ஆரமுள்ள ஒரு கூம்பாக மாற்றப்படுகிறது. கூம்பின் உயரம் கேட்கிறாங்க. கோளம் கூம்பா மாறுது. கன அளவு, கோளத்தோட கன அளவு 4/3 pi r cube is equal to கூம்பு 1/3 pi r square h. pi cancel. r square, இங்க r square போச்சுன்னா இங்க ஒரு r இருக்கும். 3 cancel. So 4r is equal to h. ஆரம் எவ்வளோ? x. 4 into x is equal to h. h is equal to 4x is the answer. கூம்போட உயரம் 4x. கீழ்காணும் எந்த இரு உருவங்களை இணைத்தால் ஒரு இறகு பந்தின் வடிவம் கிடைக்கும்? இதுதான் கடைசி கொஸ்டின். இந்த வீடியோ நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேஷன் உங்களுக்கு கிடைக்க வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய வீடியோ பத்தின உங்களுடைய ஐடியா, சஜஷன்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இது இடைக்கண்டம், இது அரைக்கோளம். ஸோ இது அரைக்கோளம். ஸோ கூம்பின் இடைக்கண்டம் மற்றும் அரைக்கோளம் இஸ் த ஆன்சர். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.